வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா அந்த டே 1 ரிவ்யூ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். மறக்காம அதை போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இங்கிலாந்தோட அந்த புவர் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் டே 1. அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்பார்ட் ஃப்ரம் பென் ஸ்டோக்ஸ், ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் சூப்பரா போட்டு 2 விக்கெட் எடுத்தாருங்க. எஸ்பெஷலி சாய் சுதர்ஷன் அந்த டெபியூட்டன்ட்ட எந்த அளவுக்கு ப்ரெஷர் போடணுமோ லெக் ஸ்லிப் எல்லாம் வச்சு அவரை விக்கெட் எடுத்து தூக்குனாரு. ஸோ அதெல்லாம் வேற லெவல்ல இருந்து பார்க்க. பட் பென் ஸ்டோக்ஸ் தவிர மற்ற எந்த போலருமே ஃபயரா போடல. கண்டிப்பா அவங்க மார்க்குட் ஜோஃபர் ஆர்ச்சரை மிஸ் பண்றாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் கிறிஸ் வோக்ஸ் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. என்ன மாதிரி நிறைய மக்களுமே நினைச்சிருப்பாங்க கிறிஸ் வோக்ஸ் நல்லா போடுவாரு. ஆனா அவருமே ரொம்ப ஆர்டினரியா போட்டாரு. ஜாஷ் டங் as well as பிரைடன் காஸ்லாம் ரன்ஸ் லீக் தான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். ஷோயப் பஷீர் கண்டெயின் பண்ணாரு, பட் விக்கெட்ஸ் எடுக்கல. ஏன்னா இங்கிலாந்தோட லைன் அண்ட் லென்த் ஆக்சுவலா ரொம்ப புவரா இருந்துச்சுங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல அதிகமா கவனம் செலுத்தினாங்க தவிர அந்த ஸ்டெம்ப் லைன்ல நல்லா போடணுன்றதை விட்டுட்டாங்க. கொஞ்சம் அந்த ஆஃப் ஸ்டம்ப் லைன்லயும் நிறைய பால் போட்டிருக்கணும். நிறைய ஷார்ட் பால்ஸ் அண்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைன் தான் போட்டாங்க. They had a very bad day தான் சொல்ல முடியும் மக்களே.